ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன் பொளிச்சது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. நான் வந்து 2 பெரிய மீனை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணணுமோ அந்த மசாலாவை யூஸ் பண்ணி நான் ஒரு 45 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் வந்து தேவையான அளவு வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயமும் போட்டுக்கோங்க. நல்லா வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வந்து கருவேப்பிலையும் ஒரு 2 பச்சை மிளகாவையும் பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி அதையும் பொடிசாக நறுக்கி அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரா மேங்கோவில் நான் வந்து ஒரு கை அளவு வந்து சீச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு பொடியும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பொடியும் அதில் சேர்த்துருக்கேன். நல்ல திக்கான தேங்காய் பால் 1 டம்ளர் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது ஒரு சைடு வந்து வதங்கட்டும். இப்போ வந்து மீனை வந்து பாதி, அதாவது ஒரு 50% வெந்து மட்டும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ வந்து கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நல்ல பெரிய 2 வாழை இலையை வந்து எடுத்து அதை வந்து தீயில வந்து நல்லா வாட்டி நான் வந்து அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிரேவியை வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுருங்க. அது மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 50% ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீனையும் நீங்கள் அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பியும் ஒரு செட் ஆஃப் லேயர் வந்து இந்த கிரேவியை திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மடக்கிடுங்க. ஆல்ரெடி நான் ஒரு பேனில் எண்ணெயை வந்து ஊற்றி நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை பண்ணதையும் அதில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு 2 சைடும் வந்து நல்லா திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான மீன் பொளிச்சு ரெடிங்க. இதை வந்து நீங்கள் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. பை.